சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, அதாவது அரையாண்டு தேர்வு எழுதியிருப்பீங்க எல்லாருமே. இதில் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சுட்டு தான் போயிருப்பீங்க எல்லாருக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு விடையை சரியான அடிக்கடி எல்லோரும் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதற்கான வீடியோ தான் இது. இதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, சென்னை வெறும் நகரம் மட்டுமன்று, அது நம்பிக்கை மையம். காரணம் கேட்குறாங்க. அதில் 3 காரணம் அவங்களே கொடுத்துட்டாங்க. நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகள், களம், மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு, மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இ மூன்றுமே சரி அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இவை அனைத்தும் அதுதான் சரியான விடை. செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, மனித குலத்திற்கு தேவை போரல்ல, நல்லுணர்வும் அன்பும் தான் என்பதை மையக்கருவாக கொண்ட சார்லி சாப்ளின் திரைப்படம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் த கிரேட் டிக்டேட்டர். அடுத்த கொஷின் தேர்ட் ஒன், டேஷ் என்னும் நூலுக்காக கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்க பெற்றார். அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கிராமத்து நதி. அடுத்து 4வது கொஷின் பார்த்திங்கன்னா, யார் எது ஆகிய வினா சொற்கள் பயனிலையை அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர்திணை அக்ரிணை. ஆப்ஷன் அடுத்த கொஷின் 5th ஒன், இவற்றை வாயுலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது. ஆப்ஷன் இவை அனைத்தும். 6, 7 ஆண்டு இயற்றி ஓர் ஈராண்டில் சூழ்கழல் மன்னர் காட்டல் தொடர்களில் வெளிப்படும் செய்திகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செய்தி 1 என்ன சொல்லுதுன்னா, மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள். அதுவும் சரி. அடுத்தது 6 வயதில், அது 6 2 × 6 அர்த்தம். அப்போ 6 12 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். அப்போ 1 2 சரி. 7வது கொஷின், கடலின் பெரியது. ஆப்ஷன் பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி. 8வது, கல்வியை நிலைக்கலன்களாக கொண்ட மெய்ப்பாடு பெருமிதம். அடுத்தது, கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் H.A. கிருட்டினார். அது ஆப்ஷன் அடுத்த கொஷின், கோடை மழை என்னும் சிறுகதையை எழுதியவர். அது காந்தா தத். ஓகேங்களா, அது ஆப்ஷன் அடுத்த கொஷின், சாப விமோசனம் அகலிகை கதைகளில் துன்பங்களை பயன்படுத்தியவர். ஆப்ஷன் ஜெயமோகன். அப்புறம் முயலா இச்சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பை தேர்க. இது எப்பவுமே ஈஸியாக தான் கேட்குறாங்க. அப்போ நெடில்னும் போது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எபிகிராஃபி, அதுக்கு ஆப்ஷன் கல்வெட்டியல். அடுத்த கொஷின், அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஓமைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வினை ஓமை. மாணவர்கள் எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.